நம் காணொளியில் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இன் எ லெபார்டரி. ஆய்வக பாதுகாப்பு நடவடிக்கை. ஒரு ஆய்வகத்தில் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை நம்ம எடுக்கணும், அதனால நம்ம உடம்புக்கும் உடமைக்கும் எந்தவித பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கணும். இதுதான் இந்த என்னுடைய தலைப்பின் சாராம்சம். நம்ம இந்த தலைப்பில் வந்து என்னென்ன நம்ம பார்க்க போறோம்னா, கட்டமைப்பு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னா, அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் லெபார்டரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆசிரியர்களின் பங்கு, நிறுவன தலைவரத்தின் பங்கு. இந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேருமே அந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் எந்த தடவை முக்கியத்துவம் கொடுக்கணும். நடத்தைக்கான குறியீடு, ஆய்வக ஊழியர்கள். ஆய்வக ஊழியர்கள் லேபில் என்னென்ன மோட் ஆஃப் கோட் சொல்லுவாங்க, அது என்னென்ன முறைப்படி அறிகுறி நடத்தை குறியீடை ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆய்வகத்தில் நடைமுறை குறியீடு, ஒரு ஆய்வகத்தில் எந்த முறையில் நம்ம நடந்துக்கணும், தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்கள், நம்மளை சேஃப்டி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், கழிவுப் பொருட்களை அகற்றுதல். ஆய்வகத்தில் இருக்க ரெண்டு வகையான கழிவுப் பொருட்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த லெபார்டரி பொறுத்து மாறும். பயாலஜிக்கலில் பார்த்தோன்னா நம்ம அனிமல்ஸ் வேஸ்ட் சொல்லுவாங்க, பாட்டிலில் வந்து பிளான்ட் வேஸ்ட்டு, கெமிஸ்ட்ரியில் வந்து அப்பரடஸ், கிளாஸ் வேர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நான் ஒர்க்கிங் கண்டிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்கிற அந்த இயந்திரங்கள், அந்த பழுத போன இயந்திரங்கள், மித்தெல்லாம் நம்ம வந்து எப்படி கண்டாமினேஷன் பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணும் சொல்லி இந்த யூனிட்ல வருது. சேவை செய்ய முடியாதவற்றை அகற்றுதல். இப்படி பயனில்லாத இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவானாலுமே அது எப்படி முறைப்படி அந்த லேபிள் வந்து டிஸ்போஸ் பண்ணணும், அதை செகண்ட் சேல்ஸ் கொடுக்கணும், இல்லை அந்த கம்பெனிக்கு வந்து இதை ரீயூஸ் பண்ண முடியுமா சொல்லி தகவல் அனுப்புறது, மித்த எல்லாத்தையும் பார்க்கணும். காலாவதியான பொருட்கள், காலாவதியான ரசாயன கழிவுகள், இதை எப்படி நம்ம வந்து அகற்றணும், அதுமாதிரி டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் ஒரு ஆய்வகத்தை எந்த முறைப்படி திறக்கணும், எந்த முறைப்படி க்ளோஸ் பண்ணணும், அதை நம்ம எப்படி எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். கனமான பொருட்களை, ஆய்வுக்கூடத்தில் இருக்க கனமான பொருட்களை எப்படி கையாளணும், எப்படி தூக்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக போன யூனிட்ல நம்ம வந்து முந்தைய யூனிட்ல நிறைய விஷயம் என்ன பார்த்தோம்னா, ஒரு ஆய்வகம் எப்படி அமைஞ்சிருக்கணும், அங்கே இருக்க டேபிள் எந்த முறைப்படி அமைஞ்சிருக்கணும், அப்புறம் ஆய்வக சேஃப்டி சொல்லக்கூடிய அங்கே இருக்க திரவங்கள், வேதிப்பொருட்கள், பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் எங்கெங்கே ஸ்டோர் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அதில் டாக்ஸிக் கெமிக்கல்லாம் எப்படி பண்ணணும், ஈஸிலி எவாப்ரேட்டபிள், தீ பிடிக்கக்கூடிய இன்ஃப்ளமேபிள் லிக்விட்ஸ்ல இருந்து அதை எப்படி கையாளணும்னு சொல்லி நிறைய லிஸ்ட் போட்டோம். அதுபடி அல்பபெட்டிக் ஆர்டர்லையோ இல்லை வந்து நம்பர் 1, 2, 3 போட்டு நம்ம வந்து ஸ்டோர் ரூமில் ஸ்டோரேஜ் பண்ணி வரும். 3 வகையான ஸ்டோரேஜ் ரூம், அப்புறம் ஸ்டோர் ரூம் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஒரு ஆய்வுக்கூடத்தில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எந்தெந்த முறைப்படி ஆய்வு பாதுகாப்பான முறையில் நம்ம கையாளணும், இதெல்லாம் நிறைய விஷயம் பேசணும். இதுக்கடுத்து இந்த யூனிட் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆய்வுக்கூடத்தில் வந்து ஆபத்து ஏற்பட்டால் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், அதை நம்ம ப்ரீ ட்ரையல் செஞ்சு பார்க்கணும். பணிபுரியும் போது, லெபார்ட்டரியில் பணிபுரியும் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையை கண்டிப்பாக கையாள நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு ஆய்வகத்தில் வேலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கையாளுற விதத்தை தெரிஞ்சாதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ரன் பண்ண வேணும். அதுக்கு யார் யார் உதவும்னா, ஆசிரியர், லேப் அட்டெண்டர் சொல்லக்கூடிய நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முறையான கற்பித்தலை மாணவர்களுக்கு சொல்லித்தரணும். இந்த யூனிட்ல நம்ம என்ன பார்க்கணும், ஆய்வகத்தின் தனிப்பட்ட பாதுகாப்பு. ஒரு ஆய்வகத்தில் என்னென்ன பாதுகாப்பு இருக்கணும், ப்ளஸ் நம்ம எப்படி சேஃப்டியா நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும்னு நம்ம பார்க்க போறோம். அது அடிப்படையான விஷயங்களை நம்ம கற்றுக்க போறோம். பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் அவங்களுக்கு உயிருக்கும் உடமைக்கும் மிகப்பெரிய சேதாரத்தை கொடுக்கும். அதனால இந்த யூனிட்ல வந்து பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்காங்க, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் லெபார்டரி. ஸோ அப்படி பாதுகாக்கப்பட்ட ஆய்வுக்கூடம் யாருடைய பங்கு மிக முக்கியமா இருக்குன்னா, ஆசிரியரோட பங்கு முக்கியமா இருக்கணும். அவங்க பங்கு வந்து அந்த லெபார்டரி சேஃப்டியை ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணணும். அந்த ஆசிரியர் யாரோட தொடர்பு வச்சிருப்பாங்கன்னா, நிர்வாக தலைவர் சொல்லக்கூடிய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். அவங்களும் ஆசிரியரும் சேர்ந்து ஒரு விவாதத்தில் ஒரு கம்யூனிகேஷன்ல ஈடுபட்டு, ஒரு மீட்டிங்ல ஈடுபட்டு
ஆய்வகத்துக்கு என்னென்ன பாதுகாப்பு உபகரணங்கள் வேணும், ஒரு ஆய்வகத்தை எப்படிலாம் அமைச்சிருக்கணும்னு சொல்லி ஒரு அடிப்படை வேளாண் விஷயங்களை வச்சுதான் ஆய்வகத்தை வடிவமைக்கணும். சேஃப்டிக்கு மிக முக்கியமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஆய்வக கழிவுகளை கிளாசிஃபிகேட் பண்ணணும், வகைப்பாடுகள் பண்ணணும். அப்படி வகைப்பாடு பண்ணப்பட்ட அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே எப்படி அகற்றணும், அகற்றப்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து வேறவங்களுக்கு எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தாத முறையில் அகற்ற வேண்டும், டிஸ்போஸ் பண்ணணும். எதையும் நம்ம கத்துக்க போறோம். அதே மாதிரி ஆய்வகத்தை திறக்கும் போது நம்ம எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்ன, ஆய்வகத்தில் கனமான பொருட்களை கையாளும் போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போகும்போது எப்படி நம்ம கையாளணும், தனிப்பட்ட பாதுகாப்பு என்ன, அதோட குறியீட்டை நம்ம கோட் சொல்லுவாங்க. தனிப்பட்ட பாதுகாப்பு குறியீடு, அது கோடு சொல்லுவாங்க. அந்த கோடை நம்ம எப்படி கையாளணும், விபத்து ஏற்பட்டால் நம்ம எப்படி முன்னெச்சரிக்கை எடுக்கணும், பிளஸ் விபத்து நடந்த பிறகு நம்ம முன்னெச்சரிக்கை எப்படி எடுத்துக்கணும், என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்களின் பங்கு மற்றும் கல்வி நிறுவனத்தின் தலைவர் பங்கு. ஸோ ஒரு ஆசிரியரும் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய தலைவர், கல்வி நிறுவனத்தின் தலைவரும் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு ஆய்வக பணியில் பாதுகாப்பு எப்படி இருக்கு, அது ஆசிரியர், ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், அதாவது லெபர்ட்டி ஸ்டாஃப் 3 பேருமே உட்காந்து பேசி முடிவு பண்ணி அவங்களோட சேஃப்டியும் மாணவர்களோட சேஃப்டியும் முக்கியத்துவம் கொடுத்து தான் கல்வி நிறுவனத்திற்கு ஆய்வு கொடுத்து அமைக்கணும். கடுமையான விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்துக்குரிய விளக்க வேண்டிய பொறுப்பு, விபத்தை பற்றிய விளக்கங்களை விளக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் தான். ஏதாவது ஒரு விபரீத விளைவு ஏற்பட்டுச்சுனால் கவர்மெண்ட் செக்டர் இருந்து ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா யாரை கேட்பாங்கன்னா ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் தான் கேட்பாங்க. அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் யாரை கை காட்டி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம்னா அங்க இருக்க பொறுப்பு ஆசிரியர். பொறுப்பு ஆசிரியர் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம்னா நம்ம லேப் அட்டெண்டர் சொல்லக்கூடிய லேப் ஸ்டாஃப், இவங்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது குறிப்பிட்ட விகிதத்துல டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான என்ன நடந்தது சொல்லி வழிமுறை என்ன நடந்தது சொல்ற எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா இவங்க 3 பேருமே கொடுத்து ஆகணும். ஸோ கவனம் குறைபாடா இது இந்த விஷயத்தில் இருக்கவே கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர் இருந்தாலும் சரி, நம்ம ஆய்வுக்கூடத்தின் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அந்த உயிர் சேதங்களோ உடைமை சேதங்களோ இல்லாம பாதுகாக்கதான் நம்ம முதன்மையான கடமை. ஒரு ஆய்வகத்தில் எது செய்யணும், ஒரு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யணும். முதல் நிறுவன தலைவர்கள் ஆசிரியர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பாருங்க, ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நம்பர் 1, ஆய்வகத்தை திட்டமிட்டு பொதுவான பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு கட்டடங்களை வடிவமைக்க வேண்டும். ஒரு லேப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி டிசைன் பண்ணணும், என்னென்ன உபகரணங்கள் எந்த இடத்துல வைக்க போறோம், அதுக்குரிய சேஃப்டி மெஷர்மெண்ட் பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க போறோம், ரசாயனம் எங்க ஸ்டோரேஜ், இந்த வேதியியல் பொருட்களை எங்க ஸ்டோரேஜ் பண்ண போறோம், அனிமல்ஸ் எங்க ஸ்டோரேஜ் பண்ண போறோம், பிளான்ட் எங்க ஸ்டோரேஜ் பண்ண போறோம், இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் ஒரு வேதியியல் ஒரு ஆய்வு கொடுத்து நிறுவ வேண்டும். இது யார் கைடன்ஸ் கொடுப்பாங்கன்னா இந்தியன் பணியக தரநிலை. இந்தியன் பணியக தரநிலை ஒரு டெல்லியில இருக்கு. அவங்க தான் வந்து ஒரு லேப் எப்படி வடிவமைக்கணும்னு சொல்லி நிறைய லேஅவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதைப்படி ஒரு ஆய்வு கொடுத்து நிறுவினால் சிறப்பு. இதுலயே என்ன செய்ய பாதுகாப்பு விதிமுறைகளையும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பேஸ் பண்ணி ஒரு கட்டடத்தை வடிவமைச்சு அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல பாதுகாப்பா வச்சால் சிறப்பு. அடுத்து தேசிய கட்டிட குறியீடு, அங்க அந்த குறியீட்டுல படி பாதுகாப்பு குறியீடு உள்ளடக்கியது. இந்த கட்டிடம் எப்படி அமைக்கணும், தீயினால் தீ பலன் என்ன ஆகும், மின்சாரம், நீர் வடிகால், எரிவாயு வளங்கள், இது போன்ற விஷயத்தை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த குறியீடு மூலமாக அங்க கொடுக்க லேஅவுட் ஸ்ட்ரக்சர் மூலமாக நம்ம லெபோரட்டரியில பைப்லைன் கனெக்ஷன், வாட்டர் சப்ளை கனெக்ஷன், கேஸ் சப்ளை கனெக்ஷன், மின்சார கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கணும். ஸோ லேபர்னா கட்டிட வடிவமைப்பு இருக்கணும். அது கொடுக்கப்பட்ட மிக 3 விஷயம், வாட்டர் சப்ளை, கேஸ் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி சப்ளை, இது எந்த முறைப்படி அமைச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரசாயனங்கள், நுண்ணுயிர்கள், அது மாதிரி கதிரியக்க வேதியியல் பொருட்கள் பாதுகாப்பான இடத்துல குறிப்பிட்ட முறை பாதுகாப்பு அம்சத்தோட வைக்கணும். ஸோ வேதியியல் சொல்லக்கூடிய நம்ம வேதியியல் காரம், அமிலங்கள் எல்லாத்தையும், நுண்ணுயிர்கள் சொல்லக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், நம்ம ரேடியாட்டிவ் எலமெண்ட்ஸ்ல கதிரியக்க வேதியியல் கெமிக்கல்ஸ் எல்லாமே பாதுகாப்பு முறைப்படி பாதுகாத்து வைக்கணும்.
அடுத்து மின் உபகரணங்களை எப்படி கையாளணும் தெரிஞ்சிருக்கணும். அதனால பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி கையாள தெரிஞ்சுக்கணும். ஏதாவது விபரீதங்கள் ஏற்பட்டால் அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த மின்னணு இயக்குனர் அதாவது டெக்னீஷியனை வர சொல்லி அதை சால்வ் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆசிரியர்களின் பங்கு மற்றும் கல்வி நிலையத்தின் பங்குல இன்னும் அடுத்து பார்க்க போறது கட்டிட பாதுகாப்பு. அதுல மிக முக்கியமானது கட்டிடம், தளபாடங்கள், தீ பாதுகாப்பு அலகுகள், மின் இணைப்புகள், உபகரணங்கள், அதாவது மின் இணைப்புக்குரிய உபகரணங்கள், தண்ணீர் குழாய், இது போன்றலாம் சரியான முறையில் அமைச்சிருக்காங்களா? இதை பீரியாடிக்கலா மந்த்லியோ இல்லை 6 மந்த் ஒரு தடவை நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், செக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்க ரெக்கார்ட் நோட் ரெஜிஸ்டர் நோட்ல நோட் பண்ணணும், எந்த டேட்ல வராங்க, எப்படி செக் பண்றாங்கன்னு சொல்லி. அடுத்து எரிவாயு சிலிண்டர், இது கரெக்டா என்ன செய்யணும், ஒரு தனியா ஒரு ரூம் எடுத்து அந்த ரூம் வழியா கேஸ் கனெக்ஷன் கொடுத்து சிலிண்டர்லாம் அங்கே ஸ்டோரேஜ் பண்ணணும். அது டைரக்டா லேபுக்கு எந்த சிலிண்டரை வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. அது மாதிரி குளோரின் வாயு, குளோரின் கேஸ், ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர் வரும். ஒவ்வொரு லேபுக்கு வந்து தேவைப்பட்ட ரிசர்ச் லேப்ல ஆக்சிஜன் கேஸ், ஹைட்ரஜன் கேஸ், நைட்ரஜன் கேஸ், குளோரின் கேஸ், இதெல்லாம் சிலிண்டர்ல வந்து ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் சப்ளை பண்ற மாதிரி சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டரை எப்படி பாதுகாப்பு முறையில் பயன்படுத்தணும், இன்கேஸ் கசிவு ஏற்பட்டால் எப்படி கையாளணும், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பாதுகாப்பு அறிவுறுத்தல் தாக்கல் அந்தந்த சிலிண்டர்ல ஒட்டியிருக்கணும். கசிவு ஏற்பட்டால் என்ன பிரச்சனை, என்ன எப்படி நம்ம கையாளணும், அது யார் கொடுத்தாங்க, அந்த நிறுவனத்தை அந்த கம்பெனிக்கு கான்டாக்ட் பண்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த சிலிண்டர் எரிவாயு பயன்படுத்த சிலிண்டர்ல ஒட்டி இருக்கணும். அப்படின்னா ஏதாவது கசிவு ஏற்பட்டால் அந்த நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி டெக்னீஷியன் வசதியை கையாள முடியும். அடுத்து ஆய்வக ஊழியர்கள் பாதுகாப்பு ஆடை, லேப் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் என்னென்ன எந்தெந்த முறையில அவங்க உடம்பு பாதுகாக்குன்னு சொல்லி அடுத்து பார்க்க போறோம். அதே மாதிரி பாதுகாப்பு அம்சங்கள், கண்ணாடினாலும் சரி, நம்ம ஸ்பெக்ஸ் போட்டுக்கணும், அந்த கண்ணாடினாலும் சரி, ஷூ போட்டுக்கணும், செப்பல் போட்டுக்கணும், லேப் கோட் போட்டுக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக மாணவர்களுக்கு இன்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு லேப்ல வரும்போது கண்டிப்பா அவங்க கோட் போட்டுக்கணும், செப்பல்ஸ் போட்டுக்கணும், காகல்ஸ் கூட கண்ணாடி, கண்ணை மறைக்கிற மாதிரி கண்ணாடி இருக்கும், அதை போட்டுக்கணும். இது பிளஸ் வந்து லேப்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, பயாலஜி லேப்ல ஒர்க் பண்றவங்களுக்கு டெட்டன்ஸ் என்ற ஒரு தடுப்பூசி என்ன செய்யணும், எதிரான தடுப்பூசியை நம்ம போட வேண்டும். ஏன்னா அவங்க மைக்ரோ ஆர்கானிசம் லேப்ல வேலை செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு விதமான நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு டெட்டானஸ் சொல்லி ஒரு தடுப்பூசி போட்டாங்கன்னா, எதிரான தடுப்பூசி போட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பணியை சிறப்பாக கவனிக்க முடியும், உடல் ரீதியாக எந்த தொந்தரவும் வராது. அடுத்து ஆய்வக ஊழியர்கள் தகுந்த பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு உபகரணை கையாள தெரிஞ்சிருக்கணும். அது ரசாயனமா இருந்தாலும் சரி, உயிரியல் மாதிரிகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். எரிவாயு சிலிண்டர்கள், தீ அணைக்கும் கருவிகளை பயன்படுத்தும் முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும். கனமான பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தணும்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி கொடுத்துருக்கணும், எப்படி தூக்கணும், எல்லாமே அந்த செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி லேப் வேஸ்ட் இருக்கிற கழிவுகளை எப்படி ஒரு இடத்துல இருந்து எப்படி அப்புறப்படுத்தணும், பிளஸ் எந்த முறையில் அதை சேஃப்டி பண்ணி பூமியில புதைக்கிறதா, இல்லை வேற எந்த மெத்தடாலஜில இயற்கைக்கும் மனிதருக்கும் எந்தவித துன்புறுத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு அது வந்து கழிவுகளை அகற்றணும். அப்படி ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அது முதலுதவி கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து பயிற்சி அளிக்கணும். திரும்பி சொல்ல உபகரணை கையாளுதல், லேப் வேஸ்ட் எப்படி கையாளணும், எரிவாயு சிலிண்டர்லையும் தீயணைப்பு கருவிகளை எப்படி கையாளணும் சொல்லி சிறப்பான பயிற்சி அவங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கணும். யாருன்னு பொறுப்போ அந்த ஆசிரியர், கல்வி நிறுவனம் கண்டிப்பா நம்ம ஆய்வுக்கூட ஸ்டாஃபுக்கும் மாணவர்களுக்கும் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அதே மாதிரி தொலைபேசி எண் பட்டியலை தயார் செஞ்சிருக்கணும் லேப் அசிஸ்டன்ஸ். ஏன்னா ஏதாவது ஒரு அவசர நிலை ஏற்பட்டால் அருகில் இருக்க மருத்துவமனை, ஆம்புலன்ஸ் நம்பர், காவல்துறை நம்பர், தீயணைப்புத்துறை கான்டாக்ட் நம்பர், மின்சார விநியோகத்தின் கான்டாக்ட் நம்பர், அந்த இபி ஆஃபீஸோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுவாங்களே அது, எரிவாயு விநியோக நிறுவனம் அதோட கான்டாக்ட் நம்பர், நீர் விநியோக முகவர் யார் வாட்டர் சப்ளை பண்ணாங்களோ அதோட கான்டாக்ட் நம்பர், இவங்கெல்லாம் நம்ம கான்டாக்ட் நம்பர் டயரியில மெயின் பேஜ்ல வச்சிருக்கணும். ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அருகில் இருக்க மருத்துவமனைக்கோ, தீயணைப்புத்துறைக்கோ, இல்லை காவல்துறைக்கோ, இல்லை மின்சாரத்துறைக்கோ, இல்லை நீர் மேம்பாட்டுத்துறைக்கோ நம்ம ஃபோன் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அதை நம்ம வந்து கண்டிப்பா மெயின் பேஜ்ல பதிவு செய்து வைக்க வேண்டும். இதெல்லாம் உங்களோட திட்டமிடல். இதோட இன்னும் பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 13லயும் 13.2லயும் நம்ம அதிகம் பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா.
அது மாதிரி ஆய்வக ஊழியர்களின் நடத்தை குறியீடு. ஒரு ஆய்வக ஊழியர் என்னென்ன நடத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, வேதியியல் ஆய்வகம் என்பது ஆபத்தானவை. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணக்கூடாது. உடைந்த கண்ணாடியிலிருந்து அது வெட்டு நம்ம அந்த உடைந்த கண்ணாடியில இருக்க கெமிக்கல்ஸோட நம்ம கையில பட்டால் நமக்கு என்னென்ன விபரீதங்கள் ஏற்படும் தெரிஞ்சுக்கணும். அதாவது வெட்டுக்கள், உடம்புல ஏற்படுற காயங்கள், ரசாயனம் அல்ல வெப்ப தீக்காயங்கள், விஷங்கள் சொல்லக்கூடிய பாய்சன்ஸ், தொற்று நோய்கள், இதனால நமக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அந்த ஆபத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை கையாளணும். இது போன்ற ஆய்வக விபத்துகளை தவிர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? தனிப்பட்ட நடத்தை குறியீடை ஃபாலோ பண்ணணும். என்னென்ன விதிகள் நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, இது வந்து ஆய்வகத்தின் நடைமுறை குறியீடு. இதெல்லாம் ஆய்வு நடைமுறை குறியீடுனா நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம எப்படி பாதுகாக்கணும். நம்பர் 1, எப்போதும் தேவையான பாதுகாப்பு ஆடைகளை அணியணும். லேப் கோட் கண்டிப்பா போட்டுக்கணும். முக்கிய வால்வுகள், லெபோரட்டரியில என்ன வால்வு இருக்கும்? வாட்டர் சப்ளை வால்வு இருக்கும், கேஸ் சப்ளை வால்வு இருக்கும், மின்சார சுவிட்ச் எந்தெந்த இடத்து இந்த சொல்றேன் வாட்டர் சப்ளையோட வால்வு, அது மின்சாரத்தின் மெயின் சுவிட்ச் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நீர், எரிவாயு, மின்சார வினைகளை கட்டுப்படுத்தும் முறையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயம் தெரிஞ்சுட்டா போதும் மேக்சிமம் ஆபத்தை தவிர்க்க முடியும். தொலைபேசி எண் சொல்லக்கூடிய தீ அணைப்பு துறை இருந்தாலும் முதலுதவி பெட்டி, முதலுதவி அளிக்கக்கூடிய தெளிவான ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தீ அணைப்பு கருவிகளை எப்படி கையாளணும், எந்த முறைப்படி கையாளணும், எப்படி பாதுகாப்பான முறையில் அணைக்கணும்னு சொல்லி நீங்க பயிற்சி பெற்றிருக்கணும். அடுத்து ஃபயர் அலாரம், நம்ம லேபில் வந்து தீ ஏற்பட்டால் அது அலாரம் நம்ம எல்லாத்தையும் அலர்ட் பண்றதுக்கு அலாரம் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். வாய்ப்பு இருந்தால் அந்த தீயை அணைக்கிற மாதிரி பைப் சிஸ்டம் எல்லா இடத்துல அதுக்கு சென்சாரை பொருத்திட்டோம்னா எங்கெங்க தீ ஃபிளாஷ் ஆகுதோ அங்கங்க என்ன செய்யணும், தண்ணியை ஊற்றி அமைச்சிடும். இது எல்லா எந்த லேபிளையும் எல்லா லேபிளையும் பயன்படுத்த முடியாது. வேதியியல் துறையில பயன்படுத்துறது கொஞ்சம் சிரமம் தான். அது வந்து ஃபயர் ஏற்பட்ட அலாரம் சிஸ்டம் இருந்தால் எக்ஸ்பெரிமெண்ட்லயுமே அவங்க பர்னர் பயன்படுத்தும் போது ஃபயர் ஏற்படும். ஸோ அதை பார்த்து அது அலாரம் அடிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ வேதியியல் துறையில இந்த முறையை பயன்படுத்துறதை காட்டிலும் பயாலஜிக்கல் துறையில சென்சாரை பொறுத்து பயன்படுத்தால் மிக சிறப்பு. அடுத்து முதலுதவி பெட்டி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எப்படி கையாளணும், தீ எவ்வாறு பரவுனா எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்லி தெளிவான ஒரு அட்டவணை போட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி நமக்கு ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணி ஒரு டெமோ கூட செஞ்சு பார்த்தாலும் தப்பு கிடையாது. அடுத்து ஒரு ஆய்வகத்தில் சாப்பிடவோ குடிக்கவோ புகைப்பிடிக்கவோ கூடாது. ஏன்னா அங்க இருக்க வேப்பர்ஸ்ல கெமிக்கல்ஸ் அதிகமா கலந்துட்டனால அங்க எதுவுமே நம்ம உடல் ரீதியாக எடுக்கப்பட்ட உணவோ தண்ணீர்லேருந்து அது கலக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அது மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்து எந்த உணவுப் பொருட்களை ஆய்வகத்தில் வச்சுட்டு போகக்கூடாது, சேமிக்கவும் கூடாது. சோதனை குழாய்கள் குடுவையை சூடாக்கும் போது ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லையும் ஹீட் பண்ணுவாங்க. டெஸ்ட் டியூப்பை கோனிக்கல் ஃபிளாஷை ஹீட் பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நோக்கி அந்த ஓப்பன் பிளேஸ் மவுத் பிளேஸ் ஹீட் பண்ணும்போது அந்த ஓப்பன் பிளேஸ்ல எதுவுமே ஸ்பில் ஆகாம தெரிக்காம பக்கத்தில் தெரிக்காம பாதுகாப்பா எந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையோ அந்த சைடு வச்சுதான், அந்த டைரக்ஷன் வச்சுதான் ஹீட் பண்ணணும். இதனால மற்ற நபருக்கு ஆபத்தை விளைவிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆய்வகத்தின் நடைமுறை குறியீடு. ஒரு ஆய்வகத்தில் என்ன 7வது பாயிண்ட், ஆய்வு நடைமுறை குறியீடுல என்ன 7வது பாயிண்ட்னா எரியக்கூடிய கரைப்பான்கள். இந்த ஈஸிலி ஃபயர், அதாவது ஈஸிலி வாலண்டியல் கெமிக்கல் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சால்வெண்ட் வந்து ஈஸியா ஆவி ஆயிடுச்சுன்னா அது ஈஸியா தீப்பற்றக்கூட வாய்ப்பு இருக்கு. அசிட்டோன் இருக்கு, ஈத்தர் இருக்கு. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாமே பர்னர் முன்னாடி இல்ல பக்கத்துல எக்காலத்துல வைக்கக்கூடாது. அது பயன்படுத்துற முன்னாடி பக்கத்துல பர்னர் எரிஞ்சிட்டு இருக்கா சொல்லி நம்ம தெளிவான எந்த பக்கமும் பக்கத்துல எதுவுமே இல்லாத டயத்துல தான் எளிதில் எரியக்கூடிய கரைப்பான்களை நம்ம கையாள வேண்டும். ஸோ அப்படி எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டு தான் அந்த எளிதில் தீயக்கூடிய கரைப்பானை நம்ம பயன்படுத்த வேண்டும். அதாவது உணவு, தவறான உபகரணங்களை வேற ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டால், அதாவது உடைப்பு, நீ பீரியட் பிப்பட் வாங்குறீங்க, அந்த பிப்பட்லயும் கோனிக்கல் ஃபிளாஷ் பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த பிரேக்னால உங்களுக்கு ஏற்படும் தீவிர புரிஞ்சுட்டு அது உடனே லேபரட்டரியில கொடுத்து வேற உடையாத பொருளை நீங்க வாங்கிக்கணும். இதை கலந்து அமுத்தவே கூடாது. அடுத்து சிந்தப்பட்ட ரசாயனங்கள் சொல்லக்கூடியது, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ரசாயனங்கள் டேபிள்லையோ இல்ல கீழேயோ கொட்டிடுச்சுன்னா உடனே என்ன செய்யணும், ஈர துணியை வச்சு கரெக்டாக என்ன செய்யும், தொடச்சி எடுத்துடணும். அமிலங்கள், காரங்கள், பாதரசம் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் இருந்தால் அந்தந்த கெமிக்கல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி
தண்ணியை பயன்படுத்தலாம். தண்ணியை பயன்படுத்தாத கெமிக்கல்லாம் இருக்கு. அது மணலை வச்சு பயன்படுத்தி அந்த வீரியத்தை குறைச்சிட்டு டிஸ்போஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆய்வுகள் ஆய்வகத்தில் என்ன செய்ய ஓடு விளையாடக்கூடாது. ஒரு லெபோரட்டரியில வந்து எக்காரணத்துக்கு கொண்டு பையங்களை விளையாடக்கூடாது. ஒவ்வொரு லேபிளையும் சொல்லிட்டே இருங்க பையன்கிட்ட. தன்மையுள்ள பாய்சன் கெமிக்கல் சொல்லுவாங்க. ரசாயனங்களை மேக்சிமம் பக்கத்துல லேபிள் சென்டர்லயோ அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துலயோ வைக்கக்கூடாது. அதை மோந்து பார்த்த வாய்ப்பு இருக்கு. அதை டேஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அவாய்ட் பண்ணணும்னா நச்சுத்தன்மை வாய்ந்த வேதியியல் பொருட்களை கண்டிப்பாக அவங்க கைக்கு படாத முறையில ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். அதிக நச்சு பொருட்கள் புகை அலைமாரிகள் கண்டிப்பா வைக்கணும். இந்த சைனைடு, பொட்டாசியம் சைனைடு, அதே மாதிரி வந்து அசிட்டோனைட்ரில், இந்த மாதிரி பாய்சனஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே என்ன செய்யணும்னா கண்டிப்பா ஸ்டோர் ரூம்ல இருக்க காட்டிலும் ஃபியூமிக் கபோர்ட் சொல்லுவாங்க. அந்த டாக்ஸிக் கேஸை வெளியே அனுப்புறதுக்கு தனியாக ஒரு ரூம் வச்சிருப்பாங்க, ஒரு கபோர்டு வச்சிருப்பாங்க. அதை நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தேன். அந்த கபோர்டு கண்ணாடினால் மூடப்பட்டிருக்க வேண்டும். இன்கேஸ் டாக்ஸிக் கேஸ் வெளியேறினால் அது அப்படியே வந்து என்ன செய்யணும், அந்த ரூம்ல இருந்து வெளிப்புறத்துல அப்புறப்படுத்த எக்ஸிட் பண்ற மாதிரி ஒரு ஃபேன் வச்சு ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. அது லெபோரட்டரி அவுட் சைடில் ஒரு அதிகமான உயரத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அது வந்து ஃபீமிக் கபோர்டு மூலமா நச்சு பொருட்களை பாதுகாப்பான முறையில் கையாளணும். அபாயகரமான நடைமுறைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துலயுமே மட்டுமே பண்ண வேணும். ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் கண்டிப்பா பிரச்சனை வரும் தெரிஞ்சா அந்த கெமிக்கல்ஸ் வந்து தனிப்பட்ட லேபிள் வந்து ஒரு 10 அடியோ 5 அடி தனியா ஒரு டேபிள் போட்டு அந்த இடத்துல வச்சுதான் பயங்கர என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ண சொன்னோம். அதனால மித்த கெமிக்கல்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஆகாம பாதுகாக்க முடியும். 17வது பாயிண்ட், கொள்கலன்கள் முழு பெயர்கள் செறிவிட்ட சரியான லேபிள்கள் பொருத்த வேண்டும். ஒரு ப்ராடக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஸ்டாக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டாக் சொல்யூஷன் லேப் அட்டெண்டர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த லேப் அட்டெண்டர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டாக் சொல்யூஷன்ல வந்து கண்டிப்பா ஸ்டிக்கர்ல பல முறை சொல்லிக்கும், ஸ்டிக்கர் ஒட்டியாச்சுன்னா அது என்ன கெமிக்கல், எப்ப ப்ரிப்பேர் பண்ணது, என்ன கான்சன்ட்ரேஷன், அதை செறிவு சொல்லுவாங்க. நார்மாலிட்டியோ எம்எல்ஓ கண்டிப்பா என்ன செய்யும், மொலாரிட்டியோ கண்டிப்பா குறிச்சிக்கணும். அப்படின்னாதான் அந்த கெமிக்கலோட பாட்டில் அந்த ஸ்டாக் சொல்யூஷனை நம்ம மித்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ ஸ்டிக்கர் ஒட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டிக்கர்ல 3 விஷயம். ஒன்று அதோட பேர், அடுத்து என்ன கான்சன்ட்ரேஷன், என்ன டேட்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம், அந்த ஸ்டாக் சொல்யூஷன் ரெடி பண்ணிருக்கோம். இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பா ஸ்டிக்கர்ல இருக்க வேண்டும். அதுக்கடுத்து ரொம்ப மிக முக்கியமானது வந்து சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் வச்சிருப்பாங்க. அது வந்து ஸ்பீடா சுத்தும். அதோட ஸ்பீடு வந்து அப்ராக்சிமேட்டா 150 கிலோமீட்டர் ஸ்பீடு, இல்லை 90 to 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து பயங்கர ஸ்பீடா சுத்தும். அந்த டயத்துல வந்து சுத்தல சொல்றதுக்கு நம்ம கையை வச்சு என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்பீடா சுத்துறது, கையை இடையில வச்சு அதை டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கையாளக்கூடாது. அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து வலுவான அமிலங்கள், பயங்கர கான்சன்ட்ரேஷன் அமிலத்துல என்ன செய்யணும்னா எப்படி டைலூட் பண்ணணும்னா, உங்களுக்கு மாணவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தப்பு இது வந்து, இப்போ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருந்தால் அதை டைலூட்டா சல்ஃபியூரிக் ஆசிட் மாற்றணும், நீர்த்து போக செய்யணும்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியை ஆட் பண்ணால் என்ன செய்ய முடியும்னா அந்த கான்சன்ட்ரேட்டட் சரி ஊட்டப்பட்ட அதிக வீரியத்துடைய அமிலங்கள் டைலூட் ஆகணும். அப்போ என்ன செய்யணும், மாணவர்கள் செய்யற தப்புன்னா ஆசிட் எடுத்துக்குவாங்க, தண்ணியை எடுத்து ஆசிட்ல ஊற்றுவாங்க. இப்போ ஊற்றும் போது என்ன செய்யணும், கான்சன்ட்ரேட் அதிகமாக இருக்க சல்ஃபியூரிக் ஆசிட்ல தண்ணியை ஊற்றும் போது டப்புன்னு தெரிக்க வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே டைலூஷன் என்ன செய்யணும்னா தண்ணியை வச்சுக்கணும், தண்ணியில தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆசிட் கொஞ்சமா ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ தண்ணியை ஒரு பேக்கர்ல எடுத்துக்கணும், தண்ணியை ஃபுல்லா எடுத்து வச்சுக்கணும். ஆசிட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி டைலூட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப வீரியமாக எக்ஸோதெர்மிக், அதாவது வெளியே ஹீட்டை உமிழக்கூடிய தன்மை இருக்கும், வெப்பத்தை வெளியே அனுப்பும். அந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான் கொஞ்சமா குறைக்கப்படும். நீங்க ரிவர்ஸ்ல ஆசிட் எடுத்து தண்ணி எடுத்து ஆசிட்ல ஊத்துறீங்கன்னா மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படும். அது நம்ம மூஞ்சிலையோ கைகளையோ படிச்சுன்னா அது மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படும். அதனால திரும்பி சொல்றேன், தண்ணியில தான் ஆசிட்டை கலக்க வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி டைலூட் பண்ணணும். அது முழு ஸ்பீடா என்ன செய்ய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி ஸ்டிர் பண்ணும்போது ஹோமோஜினியஸா கொஞ்சம் கொஞ்சமா கான்சன்ட்ரேட் டைலூட் HCl ஆர் ஹைட்ரோக்ளோரிக் சல்ஃபியூரிக் ஆசிட், இந்த மாதிரி நமக்கு தேவையானதை மாத்திக்கலாம். இதுல மிக கவனமா இருக்கணும். திரும்பி சொல்றேன், தண்ணி எடுத்துக்கிறீங்க, தண்ணியில தான் கான்சன்ட்ரேட்டட் அமிலத்தை எடுத்து டைலூட் பண்ணணும், ரிவர்ஸா பண்ணிடக்கூடாது. அதாவது குழாய்கள், பல்புகள், மின்சார கசிவுகள் ஏதாவது இருக்கா நம்ம திரும்பி என்ன செய்யணும், எப்பவுமே செக் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி பல்புல இருந்து தீப்பழம்பு, பல்பு ஹீட் எரியற மாதிரி இருந்தால் அதுல இருந்து வேப்பர் ஆகி அந்த ஹீட்னால நிறைய
ஆவியான திரவங்கள், கரைசல்கள், கரைப்பான்கள் எல்லாமே ஈஸியா என்ன செய்யும், தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பிளஸ் தீ பிளம்பு ஏற்படுற இடத்துல பேட்டரியை சார்ஜ் பண்றதோ எக்காரணத்தை கையாளக்கூடாது. ஆய்வக விட்டு வெளியேறும் போது எப்போதுமே முக்கியமானது வந்து கையை கழுவிட்டு தான் வெளியேறணும். கை நகங்கள் எல்லாமே 1க்கு 3 முறை சோப்போடு கழுவும் போது நம்ம கையில இருக்க எல்லா கெமிக்கல்ஸுமே வெளியே போன தெரிஞ்ச பிறகு தான், உறுதி தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து என்ன செய்யணும், லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிக்கணும். 23 பெஞ்சுகளுக்கு இடையே ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஒவ்வொரு பெஞ்சுகளில் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போதான் அவசர காலத்தில் மாணவர்கள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பிளஸ் எந்த இடத்துல சுவிட்ச் போர்டு இருக்கோ, மெயின் போர்டு இருக்கோ, அந்த இடத்துல ஸ்டிக்கரை ஒட்டி ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் பையங்களுக்கும் அந்த ஸ்டாஃபுக்கும். அடுத்து, கண்காணிப்பு இல்லாமல் மாணவர்கள் வேலை செய்ய அனுமதிக்க கூடாது. ஒரே ஒரு மாணவனோ இல்ல 2-3 மாணவர்களை சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா அங்க லேப் அசிஸ்டண்டோ ஸ்டாஃபோ இருக்கணும். பையங்களை மட்டும் லேப்ல விட்டுட்டு நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. நம்ம அந்த இடத்துல கண்டிப்பா பிரசன்ஸ் இருக்கணும். ஆய்வகத்தை திறக்கும் போது மூடும் போது கவனமாக கையாள வேண்டும். அது ஏன்னு சொல்லி அடுத்த 2-3 ஸ்லைட்ல அடுத்து பார்ப்போம். அது மாதிரி ஒவ்வொரு லேப்குள்ள வரும்போது கண்டிப்பாக நீங்க சொல்ற லேப் கோட் போட்டுக்கணும். கண்டிப்பா ஷூ இல்லாட்டி செப்பல், பாதுகாப்பான செப்பல் அணிஞ்சிருக்கணும். உடந்த கண்ணாடிகள் காலில் பட்டுச்சுன்னா நம்ம ஏற்பட்ட செப்டிக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா செப்பல்ஸ் போட்டுக்கணும். ஆய்வகத்தின் நடைமுறை குறியீடு, அதே மாதிரி நீண்ட முடி, டைஸ், நம்ம ஹேர் ரொம்ப பெருசாகவும், டைஸ்கள், பிரேஸ்லெட் சொல்லக்கூடிய கைகளை மோதிரம் போடுறது, இல்ல கைகளை செயின் போடுறது, தொங்கிட்டே இருக்கும்போது செயின் போடுறது, இந்த மாதிரிலாம் என்ன செய்யும், லேபிள் அலோவ் பண்ணக்கூடாது மாணவர்களை. ஏன்னா அவங்க கையாளும் போது அந்த செயின்ஸ் எல்லாமே வந்து ஆசிட்லயும் பேஸ் பட வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும், ஸ்கின் அரிப்பு, இச்சிங் மாதிரி ஏற்படும். அடுத்து வந்து அது இன்னொரு பொருளை மாட்டிக்கிட்டு தட்டியோட வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனாலதான் தயவு செய்து முடி அதிகமா இருக்கிற மாதிரி, கண்ணு மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. டைகள் போட்டு லேபிள் ஒர்க் பண்ணக்கூடாது. பிரேஸ்லெட் சொல்லக்கூட கை அந்த செயினை வந்து பெருசா தொங்குற மாதிரி வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு லேபிள வந்தாவே வெள்ளி, தங்கம், பிரேஸ்லெட் எல்லாத்தையும் கழட்டி வைக்க சொல்லுங்க. ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்துல அங்க இருக்க ஆசிட்லயோ பேஸ்லயோ அந்த தங்கமோ வெள்ளியோ ரியாக்ட் ஆச்சுன்னா அது ஸ்கின்னை பாதிக்கும். அடுத்து வந்து லேபு மேல இருக்க கெமிக்கல்ஸ் ஒட்டிருந்தா அதை பஞ்ச வச்சு நல்லா கிளீன் பண்ணணும். அவசரகால நடைமுறைகள் மற்றும் அவசரகால வெளியேற்றங்களை கண்டிப்பா 1 or 2 டைம்ஸ் வந்து ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க பையங்களை வச்சு ட்ரையல் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து தனிப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள். இப்ப லேபரேட்டரியில எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்கள். நம்ம பாதுகாக்கணும், என்னென்ன செய்யணும்? வெரி சிம்பிள். கண்டிப்பா லேப் கோட் போட்டுக்கணும். ஹேண்ட் க்ளோஸ், கையை ஒரே மாற்றிக்கணும். காகல்ஸ், கண்ணை மறைக்கிற மாதிரி கண்ணாடி போட்டுக்கணும். நம்ம போற ஆர்டினரி கண்ணாடி கிடையாது. கண்ணை ஃபுல் கவர் பண்ணிருக்கணும். அடுத்து ப்ராப்பரான செப்பல்ஸ் போட்டுக்கணும். மொத்தம் 4 விஷயம் தான். 1 லேப் கோட் போட்டுக்கணும், கையுறை போட்டுக்கணும், கண்ணாடி போட்டுக்கணும், காலணிகள் போட்டுக்கணும். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். லேப் கோட் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, லேபோட மெயின் பர்பஸ் வந்து நம்ம ஷர்ட், அன்றாட பயன்படுத்த ஷர்ட்டை வந்து அதை கவர் பண்ற போது அதோட பெருசா தான் லேப் கோட் போட்டுக்கணும். நம்பர் 1. அது கரெக்டான முறையில பட்டன்ஸ் மாற்றிக்கணும். அடுத்து வந்து இது நோக்கமே என்னன்னா, அந்த லேப்ல மாசுபாடு இருக்கு இல்லையா, அந்த மாசுபாடு ரசாயன தெறிப்புகள்ல இருந்து உங்களே பாதுகாக்கணும். உங்களுடைய உடைமைகள் சொல்லக்கூடிய உங்க சட்டைகள், ஃபேண்டுகள் எல்லாம் பாதுகாக்கணுக்காண்டி தான் கண்டிப்பா லேப் கோட் போடுறோம். இதனால உங்க அன்றாட பயன்படுத்த சட்டைகளும் டேமேஜ் ஆகாது. உங்க ஸ்கின், மிக முக்கியமான உங்க ஸ்கின்னையும் ஆசிட் ஸ்பிரிட் ஆகாம உங்களை பாதுகாக்கும். கூடுதலாக தீ ஏதாச்சும் இருந்தா கூட தற்காலிகமாக பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கும். அப்படி பயன்படுத்துற லேப் போட்டு எப்படின்னா, கண்டிப்பா டாப் டு பாட்டம் வரை பட்டன்ஸ் போட்டுக்கணும். கூடுமான அளவு அந்த லேப் கோட் எதில் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னா பருத்தியால் மேனுஃபேக்சர் பண்ணிக்கணும். நைலான் சொல்லக்கூடிய நைலான் கெமிக்கல், நைலான் நூல்னால அந்த நெய்தல் செய்யக்கூடாதுன்னு அந்த துணி ப்ரிப்பேர் பண்ணிக்கூடாது. கூடுமான அளவு பருத்தில தச்ச சட்டைகளை பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நைலான் பயன்படுத்தக்கூடியதுன்னா, அதனால கெமிக்கல் ரியாக்ட் பண்ணி அது உங்க ஸ்கின்னை பாதிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸ்கின்னை ஒட்ட கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் பருத்தியில் நெய்தப்பட்ட கோட்டை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. பாதுகாப்பு கண்ணாடி, காகிள்ஸ் சொல்லுவாங்க. கண்ணு வந்து விலை மதிப்பற்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த கண்ணை பாதுகாப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு குவாலிட்டியான கண்ணாடி வாங்கி கண் ஃபுல்லா வெளியே ஃபுல்லா மறைக்கிற மாதிரி காகிள்ஸ் போட்டு பயன்படுத்தணும்.
ஏன் இதை பயன்படுத்தணும்னா, அங்க ஏற்படுகிற ரசாயன தெறிப்பு சிறிதளவு உங்க கண்ல பட்டாலோ, இல்ல அங்க தூசினால கண்ல கெமிக்கல்ஸோட தூசினால கண்ல பட்டாலோ, கெமிக்கல் டஸ்ட் சொல்லுவாங்க. அதே மாரி கண்ணாடி பீஸ்கள் டப்புன்னு தெறிக்கும்போது ஒரு பீஸ் கண்ணாடி கண்ணாடி கண்ல படாம இருக்கிறதுக்கு, கண்ணாடி துண்டுகள் படாம இருக்கணும்னா, கண்டிப்பா கண் பாதுகாப்பு அவசியம். அதுக்கு நீ கண்ணாடி போட்டு தான் ஆகணும். ஒரு சிலர் கான்டாக்ட் லென்ஸ் போட்டுருப்பாங்க. அது அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கும்னு நெனச்சாங்கன்னா, அதுவும் தவறு. கான்டாக்ட் லென்ஸ் வந்து கண்ண தான் வெளிய தான் பார்வை தான் கூட்டும் தவிர்த்து, பாதுகாப்பு குடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தாலும், நீங்க அந்த காகிள்ஸ பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. கையுறை பொதுவா வந்து நச்சுக்கள், ரேடியேட்டிவ் சொல்லக்கூடிய கதிரியக்கம் வெளிப்படுத்தக்கூடிய பொருட்களை கையாளும் போது கண்டிப்பா கையுறை அவசியம். ஏன்னா கையுறை வந்து உங்க உடைமை, உங்க கைகள் ரொம்ப பாதுகாப்பு குடுக்கும். புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும். கைய இச்சிங் எரிச்சல் விட்ரும் அரிக்கும் திறமை இந்த பையன் கையாளும் போது கண்டிப்பா ஹேண்ட் க்ளோவ்ஸ் பயன்படுத்தணும். திரும்ப சொல்றேன். நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கலையோ, கதிரியக்கம் வெளியேற்றக்கூடிய கெமிக்கலையோ கையாளும் போது கையுறை அவசியம். இது புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் உங்களை. ஸ்கின் கேன்சர் சொல்லுவாங்க. அதிலிருந்து பாதுகாக்கும். எரிச்சலூட்டும் அரிக்கும் திரவங்களை கையாளும் போது கண்டிப்பா க்ளவுஸ் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த க்ளவுஸ் எதுனா எப்படி எதை வாங்கணும், எப்படி கையாளணும்னு பார்க்கும்போது, ரப்பர் கையுறை அணிவது ஸ் சிறப்பு தான். ஆனா எல்லா இடத்துலயும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அதுல அதிகமாக வந்து நம்ம வேர்வை ஏற்படும். ரப்பர் கையுறை போட்டோம்னா உள்ள வந்து ஸ்வெட்டிங் அதிகமாகும். அதனால ஸ்கின் டிசீஸ் நிறைய வரக்க வாய்ப்பு இருக்கு. தோல் தொற்று வழிவகுக்கும். அடுத்து ரப்பர் கையுறை என்ன பிரச்சனை வரும்னா, ஒரு அந்த கெட்டியான கையுறைய வந்து இன்னொரு கிளாஸஸ் தொடும்போது, நம்ம வந்து ப்ராப்பரான கிரிப்பா அத தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ கை நழுவி கீழ விழுந்து அது உடையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அத டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த நம்ம கையுறைய நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கழிவு பொருட்களை அகற்றுதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய பள்ளி, கல்லூரி, ஆராய்ச்சி கூடங்கள் நிறைய பயன்படுத்துறாங்க. என்ன கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறாங்க? வேதியியல் கழிவுகளை, உடைந்த கண்ணாடிகளை, நுகர்வு செய்ய முடியாத பொருட்கள். அதாவது இன்ஸ்ட்ருமென்ட் பயன்படுத்த முடியாத கெமிக்கல்ஸ் இன்ஸ்ட்ருமென்ட்ல இருக்கு. காலாவதியான கருவிகள் இன்ஸ்ட்ருமென்ட், உயிரியல் வேஸ்ட், பயோ வேஸ்ட் சொல்றாங்க. கதிரியக்க பொருட்கள். இது ப்ராப்பரான முறையில கையாண்டு அதை அகற்றாத பட்சத்துல நமக்கு அதனால கண்டிப்பா பக்க விளைவு ஏற்படும். மிக முக்கியமாக உயிரியல் மாதிரிகள் மற்றும் கதிரியக்க பொருட்கள். இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு அட்டாமிக் ரிசர்ச் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் சொல்றாங்க. அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் மும்பையில் இருக்கும். அதுல இருக்க டீடைல்ஸ் படி தான் நம்ம அதை கையாண்டு டிஸ்போஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆய்வு கழிவுகளை அகற்றும் முறையை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது 2 வகை இருக்கு. ஒண்ணு பழக்கம் பழக்கம் பயன்படுத்த முடியாத நுகர்வு பொருட்கள் எப்படி பண்ணா வழங்கற்று போன அது வழக்கற்று போனா அது பயன்படுத்த முடியாத கருவிகள் சொல்றாங்க. ரசாயன கழிவுகள் 2 இன்ஸ்ட்ருமென்ட் கழிவுகள், இன்னொன்று ரசாயன கழிவுகள். பயன்படுத்த முடியாத நுகர்வு அல்லாத பொருட்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது கிளாஸ் வேஸ் உடைஞ்சிட்டாலோ, இல்ல ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் வந்து பயன்படாம ரிப்பேர் ஆயிடுச்சுனாவோ, அதை நம்ம என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பியூரெட் ஸ்டாண்டு, மரச்சாமான்கள், போர்டு, துருப்பிடித்த உலர்ந்த தட்டுகள், கரோசன் ஆன பிளேட்ஸ், பர்னர் தீயை எரிய வைக்கக்கூடிய பர்னர், அந்த பர்னர் இது எல்லாமே வந்து என்ன செய்ய கரோடு ஆயிடுச்சு, உடஞ்சிச்சுன்னா அதை பயன்படுத்த நம்மளால முடியாது. ஸோ அதை நம்ம கவனம் செலுத்தி அதை டிஸ்போஸ் பண்ணணும். அடுத்து கூடுதலான கால்வனோமீட்டர், பிசிக்ஸ் லெவல் கால்வனோமீட்டர், அம்மீட்டர், ரெஃப்ரிஜரேட்டர் குளிர்சாதன பெட்டிகள், அதுக்கடுத்து ஓவன்கள், பிஹெச் மீட்டர்கள், கண்டக்டோமெட்ரி, கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணி அது பாதி விலைக்கோ ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும்? செகண்ட்ல வித்துடணும். இல்லாட்டி அது அதை விற்கிறதுக்கு ஒரு பொதுவான வழிமுறை இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஓல்டு மாடலை கொடுத்துட்டு புது மாடல் நம்ம வந்து வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரசாயன கழிவுகள் இது ரொம்ப முக்கியது. அந்த கழிவுகள் வந்து நமக்கு தான் தெரியும் இந்த ரசாயன கழிவுகள் எந்த தன்மை வாய்ந்தது சொல்லி. நம்ம பாட்டு கேஸ்ல டிஸ்போஸ் பண்ணி போயிட்டோம்னா துப்புரவு தொழில் அதை கையாளுறது எப்படி தெரியாம கையாண்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ரசாயனங்கள், நச்சுத்தன்மை வாய்ந்த ரசாயனங்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய ரசாயனங்களை நம்ம பார்த்து அப்புறப்படுத்தணும். அது என்னென்ன வெரைட்டி சொல்லி பார்ப்போம். வேலை செய்யும் போது ரசாயன கழிவு ஏற்பட்டால், ரசாயன கழிவு வந்து எப்படி இருக்குன்னா
ஒரு 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 பாட்டில் சால்வனை கொண்டு வரோம். கொண்டு வரும்போதே அந்த பாட்டில் கீறல் விட்டு டேமேஜ் ஆகி இருந்தால் அதுல கண்டிப்பா கசிவு ஏற்படும். அதை நம்ம கையால தெரிஞ்சுக்கணும். தற்செயலாக நம்ம கையில கொண்டு போற பாட்டில் வந்து கீழே விழுந்து உடையிறது. ஸோ திடீர்னு கை தவறி விழுகிறது, அந்த மாதிரி தற்செயலா விழுகிறது. அதே மாதிரி ரசாயன பகுதியில் சிதைவு, அந்த பாட்டில சிதைவு ஏற்பட்டாலோ, தவறான சேமிப்பு, நம்ம வேற இடத்துல தவறான இடத்துல வச்சு அது வந்து ஈரப்பதம் பட்டோ, கார்பன் டை ஆக்சைடு பட்டோ, இல்ல ஆக்ஸிஜன் பட்டோ அது ஈஸியா கரோட் ஆகி அந்த கெமிக்கல் எக்ஸ்பெல் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அதையும் கழிவுகளை எப்படி கையாளணும்னா வெரி சிம்பிள். ஒவ்வொரு ஆய்வகத்திலும் பொருட்கள் வழக்கற்று போய்விட்டால், அதாவது பயன்படுத்த முடியாமல் போய்விட்டால், பயன்படுத்த முடியாதவர்களை அகற்றுவதற்கான ஒரு முறை இருக்கு. அந்த முறை என்னன்னா ரைட் அந்த முறையில் என்னன்னா, ஒரு பொருள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகல, அது உடனே அது வந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சு, அதாவது கண்டாமினேட், அது வந்து வேற எதுவும் பயன்படுத்த முடியாத பட்சத்துல அந்த லேபர் வந்து அது வெளியேற்றணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு சில வழிமுறைகளை பின்படுத்த வேண்டும். அது யார் உங்களுக்கு வழிகாட்டுவாங்கன்னா, நிறுவன தலைவர் தான் அதை கணக்கெடுக்க ஒரு குழு அமைப்பார். ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஒரு டீம் அமைப்பாங்க. அது ஸ்டாக் வெரிஃபிகேஷன் டீம் சொல்லுவாங்க. அந்த டீம்ல யாரா இருப்பாங்கன்னா, துறை தலைவர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, நிர்வாக அதிகாரி இருப்பாங்க, நிர்வாகத்தின் நிதி அதிகாரி இருப்பாங்க, எக்கனாமிக்கல் ஆபீசர் இருப்பாங்க. அடுத்து நிபுணத்துவம் பெற்றவர், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட மதிப்பை தெரிந்த எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இத்தனை பேர் இருப்பாங்க. ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழு யார் யார் இருப்பாங்கன்னா, துறை தலைவர், நிர்வாக அதிகாரி, நிர்வாகத்தின் நிதி அதிகாரி, நிபுணத்துவம் பெற்றவர், அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட நிபுணத்துவம் பெற்றவர், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். அடுத்து அந்த மதிப்பு, அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட மதிப்பை தெரிந்த கணக்கிடக்கூடிய ஒரு திறமையான நிபுணத்துவம் பெற்றவர். இந்த டீமை சேர்ந்துதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட என்ன பிரச்சனை நடந்தது, எதை கையாளணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன பிரச்சனை இருக்கு, அது திரும்பி அது வந்து ஒர்க்கிங் கண்டிச்சு கொண்டு வர முடியுமா, இல்லாட்டி நம்ம டிஸ்போஸ் பண்ற மாதிரி இருந்தால் அது எந்த விலைக்கு போகும்னு சொல்லி அந்த டீம் தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு தான் அப்புறப்படுத்த வேண்டிய கட்டுரைகள் சொல்லுவாங்க. ஓகே, சம்மரி. சேவை செய்ய முடியாத மற்றும் காலாவதியான பொருட்களை அகற்றுதல். அந்த ஆய்வுக்குழு, இந்த 3 பேர் 4 பேர் சேர்ந்து என்ன செய்யணும், அந்த ஆய்வுக்குழு என்ன செய்யணும், காலாவதியான பொருட்கள் அசல் விலை என்ன, எந்த விலைக்கு வாங்கணும், இப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ரேட்டுக்கு போகும், இதை முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த ரேட்டுக்கு வாங்கினாங்க, இப்ப காலாவதி ஆனால இந்த பொருள் என்ன செகண்ட் பிரைஸ் எந்த ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க, விற்கப்பட்டால் புது மிஷின் வாங்குறதுக்கு எவ்வளவு காசு ஆகும் சொல்ற ஒரு ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட்டை வந்து யார் சொல்லுவாங்கன்னா, அந்த டீம் எடுத்து அந்த நிர்வாக தலைவருக்கு அனுப்புவாங்க. குழு அறிக்கையை நிறுவனத்தின் தலைவருக்கு அனுப்பணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டீப் அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் யாருக்கு அனுப்புவாங்கன்னா, ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்புவாங்க. அவங்க தான் வழிகாட்டுவாங்க. இந்த பொருட்களை விற்று ஏலத்தில் விடலாம் சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஏலத்தில் விட்டோம்னா அது என்ன பிரைஸ் வரும்னு சொல்லி ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ரீ அமௌண்ட் டேரிஃப் வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்குள்ள அதை விற்று பணத்தை எடுத்துக்குவாங்க புது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்காண்டி. அதன்படி திறந்த விற்பனை அல்லது ஏலத்துக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதை நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ரிஜிஸ்டர் நோட்ல எந்த விலைக்கு விற்கப்படுது, எந்த விலைக்கு வாங்கியிருக்கோம், எந்த விலைக்கு விற்கப்படுது, யாரெல்லாம் இந்த விலைக்கு விற்கிறதுக்காண்டி உரிமைகள் கொடுத்தாங்க சொல்லி ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார் வந்தாங்க சொல்லி அவங்க பேரை போட்டு சைன் வாங்கி ஸ்டாக் ரிஜிஸ்டர் நோட்ல கண்டிப்பா அந்த லேப் அசிஸ்டன்ட் வச்சுக்கணும். ரசாயன கழிவுகளை அகற்றுதல், இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த ரசாயன கழிவுகள் திரும்ப திரும்ப ஹைலைட் பண்றது, அந்த ரசாயன கழிவுகளினால் நம்ம ஏற்பட்ட பிரச்சனைகள், அதை எப்படி நம்ம சரி செய்யப்படும். அப்படி அந்த ரசாயன கழிவுகளை நம்ம கேர்லெஸ்ஸா இருந்து குப்பைத்தொட்டில கவனக்குறைபாட வீசப்பட்டால் என்ன நடக்கும், நமக்கு தெரியும் இந்த கெமிக்கல்ஸ் வந்து என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி. ஆனா இந்த குப்பைத்தொட்டியை சுத்தம் செய்யற துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அதை கையாடுறது தெரியாது. அப்ப அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய உடைமை உயிர் சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, பக்க விளைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன கெமிக்கல்ஸ் நம்ம வெளியே போடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது, எளிதில் எரியக்கூடிய பொருளை ஈஸியா வெளியே போடக்கூடாது. வாய்க்காலில் வீசி ஆவியாகும் அந்த மாதிரி எரிபொருட்களை என்ன செய்யணும், எந்தெந்த பொருளை கலந்து குப்பத்துல போடாம வாய்க்கால் அப்படி கழுவி ஒரு தண்ணியிலே கலந்து விட்டுறது, கொஞ்சமா ஊத்தி
அது வந்து வீரியத்தை குறைச்சி எளிதில் எரியாத மாதிரி பாதுகாத்துக்கணும். பிளஸ் வந்து தீயினால் ஏற்படும் ஆபத்துகள் இருந்தால் அந்த பொருளையும் கண்டிப்பா குப்பைத்தொட்டில போடக்கூடாது. அதையும் ஒரு முறைப்படி தான் அந்த கான்சன்ட்ரேஷன் வீரியத்தை குறைச்சு அது ப்ராப்பரான ஒரு மெத்தட்ல டிஸ்போஸ் பண்ணணும். அது உண்மையிலே நம்ம பார்க்க தான் போறோம். ரசாயன கழிவுகளை கையாளும் போது பாதுகாப்பு மனசுல வைக்கணும். பாதுகாப்பு முறையில மனசுல வச்சு நீங்களே பக்கத்துல இருந்து ப்ராப்பரான முறையில கையாண்டு அதை துப்புரவு பண்ணணும். அதை அழிக்க வேணும் பொதுவா சொன்னா. மித்தவங்களுக்கு சேதாரம் இல்லாம அழிக்கணும். அடுத்து ரசாயன கழிவுகளை அகற்றுதல் வந்து கழிவுகளின் உள்ளடக்கம், தன்மை, அது தீங்கி விளைவிக்கும் முறை, அது எரியக்கூடியதா, நச்சு உள்ளதா, இல்ல அரிக்கக்கூடியதா சொல்லி அந்த லேபிள் என்ன செய்யணும்? ஒட்டிட்டு தான் அதை பார்த்து லேபிளை பார்த்தா நம்ம வந்து கழிவுகளை அகற்ற வேண்டும். அந்த பாதுகாப்பு சாதனங்களை என்னென்ன பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் சொல்லி அந்த யூனிட் 12 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எளிதில் எரியக்கூடிய பொருளா இருந்தா பற்ற வைப்பு அந்த எளிதில் எரியக்கூடிய பொருளா இருந்தா அதை ஈஸியா கொஞ்சமா பத்த வச்சு அதை ப்ராப்பரான முறையில பூரா எரிச்சு கம்ப்ளீட்டா எரிச்சு முடிச்ச பிறகுதான் அதை அணைக்கணும். அப்ப அணைச்சதை அதை ப்ராப்பரான முறையில் மண்ணுக்குள்ள புதைக்கலாமா இல்ல ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும். இது எளிதில் எரியக்கூடிய பொருள் இருந்தால் நம்ம பக்கத்துல இருந்து பாதுகாப்பான முறையில அதை கம்ப்ளீட் டிஸ்போஸ் பண்றது முறை. அடுத்து குறிப்பிட்டுள்ளபடி ரசாயன கழிவுகளை அகற்றுவதற்கான பொருத்தமான முறிவே கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ரசாயன கழிவுகள் அகற்றுதல் என்னென்ன முறையில் அகற்றணும்னா ரசாயன கழிவுகளின் பெரும்பகுதி பெரும்பகுதி நம்ம அகற்றணும். என்னன்னா ரசாயன கழிவுகளின் பெரும்பகுதி கசிவு இடத்தில் அகற்றுவது. எப்படி இருக்காது, ஒரு இடத்துல கசிவு ஏற்பட்டால் எப்படி அகற்றணும்னா வெரி சிம்பிள். நம்ம நிறைய தண்ணியை வச்சு அந்த கசிவுகளை என்ன செய்யணும்? துடைக்கணும். எல்லாத்துக்கும் தண்ணி வச்சு துடைக்கக்கூடாது. ஏராளமான தண்ணீரை துடைத்து அது வடிகட்டிக்குள் அந்த டிரைனேஜுக்குள்ள அனுப்பணும். நம்பர் 1. பயனுள்ள காற்றோட்டத்தை வழங்க வேணும். ஜன்னலை ஃபுல்லா என்ன ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். கழிவுகள் ஆவியாதல் ஈஸியா கழிவுகள் வந்து ஆவியாகிற மாதிரி இருந்தால் முழுசு ஆவியாக விட்டுட்டு தான் நம்ம லேபுக்குள்ளே போகணும். ஜன்னலை திறந்து வச்சு எக்ஸாஸ்ட்ல போட்டு வெளியேற்றணும். அதுக்கடுத்து சிந்தப்பட்ட ரசாயனத்தில் டைல்யூட் பண்ணணும். இல்ல ஒரு பொருளை வச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணணும். ஒன்னும் அதோட வீரியத்தை குறைக்கணும், இல்லாட்டி அந்த வீரியத்தை பூரா இன்னொரு கெமிக்கல் வச்சு நியூட்ரலைஸ் பண்ணணும். இந்த 2 விதத்துல ரொம்ப முக்கியமா நம்ம கவனம் செலுத்தணும். சிந்தப்பட்ட ரசாயன தன்மை மாறுதல் அவற்றை ஒவ்வொன்றாக விவாதிப்போம். ஒவ்வொரு கெமிக்கலும் உள்ள ப்ராப்பர்ட்டியை பொறுத்து தான் நம்ம வந்து கையாள முடியும். அதை பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் கண்டிப்பாக தண்ணீரை மட்டும் வச்சு நம்ம வந்து டைல்யூட் பண்ணி அகற்ற முடியாது. ஒரு சில பொருள் தான் அந்த டைல்யூட் பண்ணி ஏராளமான தண்ணி ஊற்றி தொடச்சி அப்புறப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டோன், மெத்தனால், எத்தனால், அசிட்டிக் ஆசிட், அமோனியா, ஹைட்ரஜன் பெராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இந்த வகை கெமிக்கல்லாம் நீர்த்து போக வைக்கணும். டைல்யூட் பண்ணலாம். எதை வச்சுன்னா தண்ணீரை கொஞ்சமா ஊற்றி டைல்யூட் பண்ணி அது வடிகால் அந்த ட்ரைனேஜ் பைப்புக்குள்ள அனுப்ப முடியும். இதெல்லாம் அசிட்டோன், மெத்தனால், எத்தனால், அசிட்டிக் ஆசிட் சொல்லி போயிட்டே இருக்கலாம். அடுத்து ஈத்தர், எளிதில் தீப்பற்றக்கூடியது ஈத்தர். அசிட்டோன்ல ஈஸியா வேப்பரபிள் தான். எளிதில் ஆவியாகக்கூடிய பொருட்கள் சொல்லக்கூட ஈத்தர், அசிட்டோன் எல்லாமே அது கொட்டிச்சுன்னா டக்குன்னு நினைச்சு அந்த இடத்த வந்து வெளியேறணும். அது எல்லா ஜன்னலும் ஓப்பன் பண்ணி வச்சாவே கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாகி ஜன்னல் வெளியே எல்லாமே வெளியே போயிடும். முழுமையாக ஆவியாகும் தெரிஞ்ச பிறகுதான் லேப்ல நம்ம நினைச்சணும் என்ட்ரி கொடுக்கணும். அடுத்து கழிவுகளை ஆவியாதல் திறப்பதற்கு மாற்றுதல். இந்த ஆவியாத பொருட்கள்லாம் நம்ம வந்து ஈஸியா வந்து வேற மாதிரி டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எத்தில் அசிட்டேட், கார்பன் டை சல்ஃபைடு, இந்த மாதிரி இருக்குல்ல என்ன செய்யணும், பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைடு இவற்றை உறிஞ்சு மணலை போட்டு நம்ம நினைச்சலாம். மணலை கொட்டி அது மணல் மூலியமா உரியப்பட்டு அந்த மணல் என்ன செய்ய கொஞ்சம் வாளிக்குள்ள அள்ளி அந்த இதெல்லாம் ஆவியான பிறகு நம்ம ஒரு ப்ராப்பரான இடத்துல பள்ளம் தோண்டி புதைச்சிடலாம். அடுத்து ரசாயன தன்மை பொறுத்தா அகற்றுதலை நம்ம முடிவு செய்ய வேண்டும். நான் திரும்ப சொல்றேன், எந்த ஒரு கெமிக்கலையும் இது என்ன ப்ராப்பர்ட்டி தெரியாம நம்ம வந்து ஈஸியா வந்து டைல்யூட் பண்றதோ, தண்ணியை வச்சு ஊத்துறதோ, பஞ்சை வச்சு துடைக்கிறதோ, இல்ல டோரை ஓப்பன் பண்ணி ஈஸியா எவாபரேட் பண்றதோ, இதெல்லாம் வாய்ப்பு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அந்த கெமிக்கலோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். பயன்பாடுகள், அந்த அந்த வகைப்பாடுகள், அது என்ன சொல்லுவாங்க, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்களா, அதை தெரிஞ்சுக்கணும். தன்மைகளை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கால்சியம் ஆக்சைடு உங்களுக்கு தெரியும், தண்ணி பட்டாவே என்ன செய்யணும், டப்புன்னு வெடிச்சிடும். வெடி விபத்து பெருசா இருக்கும். கால்சியம் ஆக்சைடு தண்ணியை பட்ட ஹைலி ரியாக்டிவ் டு வாட்டர். கால்சியம் ஆக்சைடு தண்ணியில் பயங்கரமா ரியாக்ட் ஆகி வெடிப்பை ஏற்படுத்தும்.
அதனாலதான் கால்சியம் ஆக்சைடு மாதிரி இருக்குது உலர்ந்த வாளியில் மணலை போட்டு வைக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட வீரியத்தை குறைச்சு 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 அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், ஈஸியா டிஸ்போஸ் பண்ணலாம். நம்ம தண்ணி வச்சு துடைக்கும் போது கால்சியம் ஆக்சைடு ஏதாவது போட்டுச்சுன்னா தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணக்கூடாது. இது தண்ணியில கையில் ரியாக்ட் ஆகி வெடிக்க ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், மண்ணில் போட்டு கொஞ்சமா இந்த வீரியத்தை குறைச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ண சிறந்தது. தண்ணீருடன் அதிக வினைத்திறன் கொண்ட திடக்கழிவுகள் நான் சொல்லல இல்லையா, கால்சியம் ஆக்சைடு ஹைலி ரியாக்டிவ் வாட்டர். அப்ப என்ன செய்யணும், உலர்ந்த மணலுக்குள்ள போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாள்பட அந்த வீரியத்தை குறைச்சிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், டிஸ்போஸ் பண்ணணும். குளோரைடு மற்றும் புரோமின் மேலும் குளோரைடு கேஸ், குளோரின் கேஸ் பிளஸ் வந்து புரோமைடு கேஸ் எல்லாத்தையும் மண்ணில் போட்டு தான் டிஸ்போஸ் பண்ணணும். அனிலின் அனிலின் இருக்கு இல்லையா, நம்ம பென்ஸோட என்கெஸ்ட் சொல்லிருக்கோம். அனிலின் ஆர்கானிக் சால்வெண்ட், ஆர்கானிக் ரியாக்டன்ட். இந்த அனிலின் வந்து என்ன செய்யணும்னா மணலுக்குள்ள கலந்து தான் ஒரு பர்டிகுலர் பிளேட்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் 2 நாள் கழிச்சு பார்த்தோன்னா அது வீரியம் பூரா காற்று பரவன பிறகு அதை ப்ராப்பரான முறையில் டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதான் திரும்பி சொல்றேன், எல்லா கெமிக்கலும் நீரை வச்சு டைல்யூட் பண்ணி டிஸ்போஸ் பண்ண முடியாது. மணலை வச்சும் நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சோடியம் இஸ் ஹைலி ரியாக்டிவ் இன் வாட்டர். தண்ணியில் போட்டாவே ப்ரீவியஸ் பேஜ் கிளாஸ் சொல்லியிருக்கேன், செஷனில் சொல்லியிருக்கேன். சோடியம் வந்து என்ன செய்யணும், மண்ணெண்ணில் தான் டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. மண்ணெண்ணெய் அது சோடியம் தண்ணியில் பட்டுச்சுன்னா டப்புன்னு வெடிச்சிரும். அது ரொம்ப ஸ்பீடாக ரியாக்ட் ஆகும் தண்ணியில் படணும். அப்போ தீ பழம்புல நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சோடியத்தில் என்ன செய்வாங்கன்னா உலர் சோடியம் கார்பனேட்டுகளை கலந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், அது வீரியத்தை குறைக்கணும். அதே மாதிரி உலர் ப்ரொப்பனால் டூ ப்ரொப்பான் டூ ஓலின் சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் சால்வெண்ட் எடுத்து அந்த சோடியத்தை மிக்ஸ் பண்ணி 24 hours கழிச்சு ஓடும் நீரில் மிக்ஸ் பண்ணி அமைச்சிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து மற்ற கழிவு, அனைத்து கழிவுகளையும் எல்லா நிகழ்வும் கசிவு ஈஸியா என்ன மித்த கழிவுகள் எல்லாம் கசிவு ஏற்பட்டால் அது புதைக்கிறதுக்கு முடியும், மண்ணுக்குள்ள எடுத்து புதைச்சிடணும். அது எப்படி புதைக்கணும்னா அது நியூட்ரலைஸ் காம்பவுண்டோட மிக்ஸ் பண்ணி இல்லை மணலோட மிக்ஸ் பண்ணி தான் பூமிக்குள்ள என்ன செய்யணும், புதைக்கணும். அது பின்வரும் ஏதோ ஒன்றை பயன்படுத்தி கசிவுகளை அடைக்க முயற்சி பண்ணலாம். கசிவு ஏதாச்சும் ஆசிட்ல ஏதாச்சும் பயன்படுத்தி ஏற்படுச்சுன்னா அது மணலில் ஆழமாக புதைக்கணும். பெரிய அளவு அயோடின், கரையாத ஆர்சனிக் உப்புகள், பிக்ரிக் ஆசிட், பீனால் இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா மணல்ல மிக்ஸ் பண்ணி பூமிக்கு அடியில் குறிப்பிட்ட அடி பள்ளம் தோண்டி மூடி வச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், பூமியில் அப்படியே கசிஞ்சு அது தன்மை வீரியம் குறைஞ்சு அன்ரியாக்டடா மாறிடும். 1:1. ஒரு சில இதெல்லாம் என்ன செய்யணும், அந்த மேலே கொடுக்கப்பட்டுள்ள அயோடின், கரையாத ஆக்சிஜன் உப்புல என்ன செய்யணும்னா மண்ணில் போட்டு கரையாத பஸ்ல என்ன செய்யணும், மண்ணுக்கு பதில் என்ன செய்ய யூஸ் பண்ணோம்னா மரத்தூள் 1:1 முறைப்படி மரத்தூள், துத்தநாகத்தூளை கலந்து கசிவை துடைத்தல். ஸோ இந்த மரத்தூளை என்ன செய்யணும்னா 1:1 மணலையும் மரத்தூளையும் மிக்ஸ் பண்ணி அது துத்தநாகத்தூளை கலந்து கசிவை என்ன செய்யலாம், கொஞ்சமா துடைக்கலாம். ஏன்னா வந்து அன்ரியாக்டிவ் நியூட்ரலைஸ் பண்றதுக்காண்டி பாதரசம் இந்த மாதிரி சிந்திச்சுன்னா அந்த இடத்த விட்டு முதல்ல நம்ம போயிடணும். ஏன்னா அது வந்து ஈஸியா என்ன செய்யணும், அந்த பேப்பர் வந்து அதை சுத்தி இருக்கும், அதை இன்கில் பண்ணணும், நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய டாக்ஸிக்கை கொடுக்கும். அந்த பாதரசத்தை மணலில் மிக்ஸ் பண்ணி மணல் மிக்ஸ் பண்ண முடியாது, எதுலையுமே மிக்ஸ் ஆகாது. அந்த பாதரசத்தை ப்ராப்பராக முறையில் பள்ளம் தோண்டி ஊற்றி மண்ணில் போட்டு மூடி வச்சிடணும், யாரும் கையில் ஹேண்டில் பண்ணாத மாதிரி. ஸோ திரும்பி சொல்லி மணல் நீர் எப்படி பயன்படுத்தணுமோ அந்த விகிதாச்சாரத்தில் எந்தெந்த கெமிக்கல் டிஸ்போஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தணும். சாதாரண குப்பையை எடுக்கிற மாதிரி என்ன செய்யணும், நம்ம வந்து எடுத்து கீழே போட்டக்கூடாது. சாதாரண குப்பை சொல்லக்கூடிய காட்மியம் உப்புகள், ஈய உப்புகள், நிக்கல் உப்புகள் இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா வந்து மணலை போட்டு நம்ம என்ன செய்யலாம், அற்புதப்படுத்திடலாம். அதே மாதிரி லேபர் திறக்கிறது மூடுறது ரொம்ப கவனம் செலுத்தணும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது என்னென்ன முக்கியத்துவம் கொடுப்பேன்னா, கேஸ் கனெக்ஷன் ஸ்டாப்பா இருக்கா, வாட்டர் கனெக்ஷன் ஸ்டாப்பா இருக்கா, வாட்டர் பைப்ல டைட்டா பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோமா, எலக்ட்ரிசிட்டியில கரெக்டாக சுவிச் ஆஃப் பண்ணிக்கோமா, எப்படி முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி லேபர் திறக்கும் போதும் மூடும் போதும் நீங்க கண்டிப்பா இந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி திறக்கும் போது நீங்க மிக மிக முக்கியத்துவம் என்ன கொடுக்கணும்னா, கரெக்டா ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் எல்லா ஜன்னலும் ஓப்பன் பண்ணி வச்சு உள்ள எந்த வித விஷவாயுவோ இல்ல புகையோ இல்ல தெரிஞ்ச கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் நீங்க லேபுக்குள்ளேயே என்ட்ரி கொடுக்கணும். சம்டைம்ஸ் நைட்டு போட்டிட்டு போயிருப்பீங்க, சாயங்காலம் போட்டு போயிருக்கும், மறுநாள் வரும்போது ஏதாவது கசிவு ஏற்பட்டு புகைகளோ கெட்ட நட்சத்திரம் வாய்ந்த வாயுக்களோ ரூம்ல லேப்ல சுத்திக்கிட்டு இருந்தா உங்க உடம்புக்கும்
உபாதைகளை ஏற்படுத்தும். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க. லாஸ்ட்ல டோரை ஓப்பன் பண்ணி திறந்து வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க என்ன செய்யலாம், லேபுக்குள்ள எந்த புகை நச்சுத்தன்மை வாய்ந்த வாயு இல்லாத சொல்ற பிறகு தான் நீங்க உள்ளே போகணும். அதே மாதிரி மூடும்போது என்ன செய்ய, லேப் க்ளோஸ் பண்ணும்போது மிக மிக கவனம் முக்கியம். ஏன்னா நம்ம அவசரத்துல ஏதாச்சும் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அந்த சிந்தனையிலேயே இல்ல உடம்பு சோர்வு காரணத்துக்காண்டி நீங்க அந்த பாதுகாப்பு முறையில் கையாளாம ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணாம லேபை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மறுநாள் வரும்போது அந்த விஷ பிரச்சனை நீங்க தான் மாட்டுவீங்க. ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் நீங்க தான் உயர் அதிகாரிகளுக்கு என்ன செய்யணும், தகவல் கொடுக்கும், நீங்க தான் பொறுப்பு. அதனாலதான் தயவு செய்து லேபை க்ளோஸ் பண்ணும்போது மூடும்போது 1க்கு 2 முறை செக் பாயிண்ட் சொல்லுவாங்க, செக்லிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த செக்லிஸ்ட்ல நீங்க சைன் போடுற மாதிரி ஒவ்வொரு நாளும் கேஸ், மின்சாரம், பைப்பு, இந்த ஸ்டாக் லிஸ்ட்ல இருக்க பாய்சன் கேஸ் அடைச்சிருக்கிறது, பாய்சன் கெமிக்கல்ஸ் பூட்டப்பட்டிருக்குது, எல்லாமே 1க்கு 2 செக் பண்ணிட்டு மெயின் ஆஃப் பண்ணிட்டு சைன் போட்டு போகணும். அப்படி பண்ணா உண்மைக்கே சொல்றேன், அது ப்ராப்பரான மெத்தட்ல நீங்க என்ன செய்றீங்க, எல்லாத்தையும் பாதுகாப்பான முறையில பூட்டி கையாளுறீங்கன்னு சொல்லி அர்த்தம். லேப் கோட் அது மாதிரி பாதுகாப்பு, நம்ம கண்ணாடி, காகல்ஸ், அதுக்கேற்ற மாதிரி லேப் செப்பல்ஸ் எல்லாமே ப்ராப்பரான ஒரு ப்ராப்பரான ஒரு கபோர்ட்ல வச்சு பாதுகாப்பு முறையில் மூடிட்டு போகணும். அது இஷ்டத்துக்கு நம்ம வீட்டுக்கோ வேற எங்கேயும் கொண்டு போய் மித்தவங்க கைப்பட பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது மூலயமா அவங்களுக்கு வந்து கெடுதலை பரப்ப வாய்ப்பு இருக்கு. சரியான காற்றோட்டம், வெளிச்சம், ஜன்னலை திறந்துவிட்டு கதவை திறந்துவிட்டு உள்ள போக எதுவுமே இல்லை, உள்ள போன மூச்சு தண்ணல ஏற்படாது சொன்ன பிறகுதான் நீங்க உள்ளே போக வேண்டும். இது கெமிஸ்ட்ரி லேப்ல. பயாலஜி லேப்ல பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கு முதல் நாள் ஈவினிங் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்க அனிமல்ஸ்க்கு சரியான உணவு இருக்கா, தண்ணீர் இருக்கா இல்லையா சொல்லி நீங்க என்ன செய்யணும், ஒரு செக் பண்ணணும். எனி அனிமல்ஸ், ஏன்னா ஜுவாலஜி லேப்ல யூஸ் பண்ணும்போது அனிமல்ஸ் யூஸ் பண்ணும்போது அனிமல் தேவையான எல்லா பொருட்களும் அங்கே தேவைப்படாத கொடுக்கணும். அது மாதிரி பெஞ்சுக்கு மேற்பகுதியில் ஈரமான துணியை வைத்து துடைக்கணும் கண்டிப்பா எல்லா நாளும். பயாலஜி லேப்ல கழிவுகளை பிரித்து எடுத்து அகற்றும் முறையை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போன யூனிட்லயே நம்ம பார்த்துருக்கோம். துப்புரவு பணியாளர்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தேவையான எல்லா சால்வெண்ட், கெமிக்கல்ஸ் எல்லாமே நாளே வந்து அந்தந்த இடத்துல ரேக்குக்கு எல்லாமே கொண்டு போயிடணும். லேப்ல பொதுவா வந்து எந்த கைப்பட்ட உடையாத மாதிரி எந்த கெமிக்கல்ஸுமே இருக்கக்கூடாது. அப்புறம் துப்புரவு பணிகள் வந்து கிளீன் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த பொருளை எப்படி கையாளணும் தெரியாம அவங்க கையை தூக்கி வைக்கிறதோ, அந்த சால்வெண்ட் சிந்த வைக்கிறதோ, அந்த கையை தேவையில்லாம இல்லாம அந்த சிந்தப்பட்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் கையாளுறது தெரியாம இருந்தால் அவங்களுக்கு தீங்கே விளைவிக்கும். நம்மளால ஒரு உயிர் போலதான் நம்ம அனுபவிக்க கூடாது. ஆய்வகத்தை மூடுவதற்கான வழிமுறைகள், நம்ம சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு வேலைக்கு அதிகமா வேற பிளான் பண்ணிட்டு வீட்டுக்கு வேகமா போகணும்னு சொல்லக்காண்டி எக்காரணத்து கொண்டும் லேபை அவசர கதியில பூட்டக்கூடாது. இதை நான் திரும்பி உங்களுக்கு கவனம் சொல்றேன். அப்படி பூட்டினீங்கள் என்றால் ஏற்படும் ஆபத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அந்த ஆசிரியருக்கும் சரி, அந்த தலைமை நிர்வாகியும் சரி, நீங்க தான் அது பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். ஆய்வகம் மூடுவதற்கு மூலம் வழிமுறைகள் கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி பர்னர்ஸ், இந்த மின்சார குழாய்கள், மின்சார சுவிட்சு, வாட்டர் பைப்லைன் எல்லாமே, கதிரியக்க பொருட்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அந்தந்த அலமாரிக்கு போயிருச்சா பார்க்கணும். எல்லா டெக்னிக்கல் வாட்டர் பைப்லைன், கேஸ் பைப்லைன் எல்லாமே க்ளோஸா இருக்க பார்க்கணும். லாஸ்ட் அந்த செக்லிஸ்ட்ல சைன் போட்டு போனால் சிறப்பு. நாளைக்கு துப்புரவு பண்ணி வரும்போது எந்த ஒரு டிஸ்டர்பும் அவங்களுக்கு ஏற்படாத மாதிரி நம்ம என்ன செய்யணும், அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணணும். பிளஸ் ஒவ்வொரு கெமிக்கல் ஸ்டோரேஜ் ரூம்ல லேபிள் ஒட்டிருக்கணும். என்னென்ன கெமிக்கல்ஸ் எப்போ தயார் பண்ணது தெரிஞ்சுக்கணும். உயிரியல் ஆய்வகத்துல மீன் வளம், விலங்குகள் கூடுகள் சரிபார்த்து உறுதி செய்யணும். சரியா கதவு போடப்பட்டிருக்கதா பார்க்கணும். உணவு கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிருக்கா பார்க்கணும். அது மாதிரி டெம்பரேச்சர், இன்குபேட்டர் எல்லாமே கரெக்டான முறையில் இயங்குதா சொல்லி பார்த்து அந்த சுவிட்சுகளை ஆன் பண்ணாலும் சரி, ஆஃப் பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். லேப் முடியும் போது துணியை வச்சு, ஈர துணியை வச்சு லேப் தொடச்சிட்டு போனது சிறப்பு. அது மாதிரி லேப் கோட், பாதுகாப்பு கண்ணாடி, காகல்ஸ் எல்லாமே சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ட்ரேல போட்டு நமக்குரிய கபோர்ட்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உண்மையில நம்ம எல்லாமே செஞ்சுட்டோமா சொல்லி சுய சிந்தனை பண்ணி செக்லிஸ்ட் பண்ணி அது சைன் போட்டு போனால் நோய் தொற்றுனால் சரி, விபத்துகள் ஏற்படாம நம்ம ஒரு இரவை சிறப்பாக கழிக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் விபத்துகள் ஏற்பட்டால் எதனால ஏற்படுது கணக்கெடுக்கும் போது, தெளிவுபடுத்தும் போது, என்கொயரி பண்ணும் போது இந்த பொருளை கையாள தெரியாம பூட்டாம போறதுனால இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி நம்மளை வந்து ஈஸியா வந்து சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்ல வந்து லேப போட்டும் போது அந்த பூட்டுக்கு மேல வந்து என்ன செய்யணும், ஒரு பேப்பர்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, அதாவது இந்த பூட்டை வந்து லாக் ஓப்பன் பண்ற இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதுல உங்க சைன், உங்க முத்திரை கண்டிப்பாக இட வேண்டும்.
சீல் வைக்கணும் பொதுவா சொல்லுவாங்க. எங்க கல்லூரி, எங்க பள்ளிக்கூடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் 10 நாள் லீவ் வருதுன்னா, உடனே லேப சுத்தி என்ன செய்வாங்க, துணிய சுத்தி அந்த லாக் பண்ற இடத்துல வந்து சீல் வச்சுருவாங்க. ஏன்னா வேற யாரும் அதை கையால விடக்கூடாது. விபரீதம் ஏற்பட்டால் நம்ம பொறுப்பு இல்லாம வேற யாராவது காரணமா இருக்கலாம். அதுக்காண்டி லேபர் சீல் வச்சுட்டு போவாங்க. கனமான பொருட்களை எப்படி கையாளணும்னு சொல்லி மிக எளிதான முறையில சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்க ஒரு இமேஜஸ் பாக்குறீங்க. இந்த இமேஜஸ் கரெக்ட் ப்ரொசீஜர் ஃபார் லிஃப்டிங் வெயிட். கரெக்டா ஒரு கால ஊனி, ஒரு கால மடக்கி, எந்த பொருளை எப்படி தூக்கணுமோ அது மாதிரி அடிக்கை ஒரு பக்கம் வச்சு, நம்ம முதுகெலும்பு நேரா இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு, நம்ம என்ன செய்யணும் லிஃப்ட் பண்ணணும். கரெக்டான முறையில உட்கார்ந்து சீரா தூக்கும்போது நமக்கு ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஈஸியா கொண்டு போலாம். பிளஸ் மிகப்பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா, மிகப்பெரிய பொருள் இருந்தா என்ன செய்யணும், அத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போணும். நம்ம மேல நின்னுக்கிட்டே வந்து பாதியா பெண்ட் ஆகி ஒரு பொருள தூக்கணும்னா, முதுகு, கை, கால்லாம் வலுவிழந்து அந்த பொருள் திரும்பி கால்ல விழுக வாய்ப்பு இருக்கு. அதனால நான் திரும்பி என்ன சொல்றேன், ஒவ்வொரு வெயிட்டான பொருள தூக்குறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. முதுகெலும்பு பெண்ட் பண்ணக்கூடாது. நேரா வச்சுக்கணும். நல்லா உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்ணணும். தள்ளுவண்டி கனமான பொருட்களை நகர்த்தல். பொதுவாக மிகப்பெரிய கனமான பொருட்கள் தாராளமா நீங்க தள்ளுவண்டிய பயன்படுத்தலாம். தள்ளுவண்டிய பயன்படுத்துற ஒரு சீரான மெத்தடாலஜி இருக்கு. அத இந்த இமேஜஸ் பார்த்துருங்க பாருங்க. இது வந்து புல்லிங் ட்ராலி, புஷிங் ட்ராலி. இது 2 மெத்தடாலஜி இருக்கு. எந்த மெத்தடாலஜி நீங்க பயன்படுத்தணுமோ தாராளமா பயன்படுத்தலாம். ஏற்றம் இறக்கம் பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து புல்லிங் ட்ராலியோ அல்லது புஷிங் ட்ராலியோ பயன்படுத்தலாம். அது டிபெண்ட்ஸ் அப்ப அந்த லெபர்ட்டி பொறுத்து இருக்கு. ஒரு சில கெமிக்கல்ஸ் அதை எப்படி கையாளணும், எந்தெந்த ட்ராலி யூஸ் பண்ணலாம் இருக்கு. 2மே நம்முடைய உடைமை உயிர்களை பாதுகாத்துறதுக்காண்டி தான். ஸோ சம்மரி, இந்த பிரிவில் நம்ம என்னென்ன பார்த்துக்கணும், தனிப்பட்ட பாதுகாப்பு சொல்லக்கூடிய உங்களோட சேஃப்டி மிக முக்கியமானது. நீ கண்டிப்பா லேப் கோட் போட்டுக்கணும், காகிள்ஸ் அணிஞ்சிருக்கணும், செப்பல்ஸ் போட்டு தான் லெபோரட்டரியில கையாளணும். இது ஒவ்வொரு ஆசிரியரின் கடமை, ஒவ்வொரு லேப் அசிஸ்டன்டின் கடமை, ஒவ்வொரு மாணவர்களின் கடமை. அந்த கடமையை தனிப்பட்ட முறையில் இது வந்து தனிப்பட்ட பாதுகாப்பு, அவங்களோட உடைமை அவங்க பாதுகாத்துக்கணும். அது மாதிரி ஒரு நிறுவன தலைவர், ஆசிரியர் கண்டிப்பாக பாதுகாப்பு முறைகளை கோடிட்டு காட்ட வேண்டும் ஒவ்வொரு முறையும். அதுக்கேற்ற மாதிரி பில்டிங் வடிவமைச்சிருக்கணும். வடிவமைச்சது வந்து எக்காலத்திலும் பாதுகாப்பு குறைபாடு இல்லாத மாதிரி இருக்கணும். தனிப்பட்ட குறியீடு அவசியம். ஒவ்வொரு லேப்ல என்னென்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்றோம், லைட் எங்க இருக்கு, பைப் லைன் எங்க போகுது, நான் 27 பாயிண்ட் சொன்னேன் உங்களுக்கு வந்து. இந்த ஒவ்வொரு மெத்தடும் கண்டிப்பா தனிப்பட்ட குறியீடு அவசியத்தை பட்டியலிடப்பட்டது. அதை நீங்க வந்து திரும்பி நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். பாதுகாப்பு சாதனங்களின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபயர் எக்ஸாஸ்டர், தீ அணைப்பு கருவி எப்படி பயன்படுத்தணும், தீ அலாரங்கள், லேப்ல வெடிச்சு நம்ம எப்படி கையாளணும், அதே மாதிரி ஒரு லேப்ல வந்து ஒவ்வொரு பெஞ்சுக்கு எப்படி ஸ்பேசஸ் விட்டுக்கணும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பின்னர் கழிவுகளை அகற்றுதல் முறையாக விவரித்தும், ஒவ்வொரு கழிவுகளை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், மணலை யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணுமா, இல்ல தண்ணீரை ஊற்றி டைல்யூட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணுமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மெத்தடாலஜி தான் அந்த காம்பவுண்ட் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து தண்ணியில ரியாக்ட் ஆகி வெடி விபத்து ஏற்படுற வந்தாலும் அந்த கெமிக்கல்ஸை மணலை போட்டு அந்த வீரியத்தை குறைச்சிட்டு அதுக்கு பூமி கடல பொதிக்கணும். இல்ல என்ன செய்யணும், நீரை கொஞ்சமா டைல்யூட் பண்ணி வாய்க்கால் வழியா வெளியிடலாம். ரசாயன கழிவுகள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா அது சிறப்பான முறையில டைல்யூட் பண்ணணும். ஒரு ஆசிட் இருக்கு, ஒரு கான்சன்ட்ரேட் ஆசிட் வந்து தண்ணியில டைரக்டா ஊத்துறோம்னா எக்ஸ்ப்ளோஸ் ஆயிரும். அதனால தண்ணியில நிறைய தண்ணியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கான்சன்ட்ரேட் ஆசிட் ஊற்றி ஸ்டில் பண்ணிட்டு இருந்தா கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் மாத்தி ஊத்துனா வெடி விபத்து ஏற்படும், எக்ஸ்ப்ளோஸ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி நிறைய சால்வெண்ட், ஆர்கானிக் சால்வெண்ட் எல்லாமே ப்ராப்ளமா கையாளணும். நன்றி, வணக்கம்.